காலிஸ் பவர் வீடர் ஒரு 20 சென்ட்டு இருக்கும். மழை ஓட்டியிருக்கேன் இன்றைக்கி. அடிக்கடி மழை பெஞ்சு இன்னும் ஈரமாகவே இருக்குது. இன்றைக்கி ஒரு ட்ரையல் பார்த்துருக்கேன். 2 உழவு, நெட்டு வாக்கில் ஒன்று, குறுக்கு வாட்டில் ஒன்று ஓட்டி பண்ணியிருக்கேன். மழை அதிகம் பெஞ்சதுனால புல் நிறையா இருக்குது. இன்னும் கூட தர காயணும். வானம் அந்தளவுக்கு வெயில் அடிக்கலை, அதனால் இந்தளவுக்கு ஓட்ட முடிஞ்சது. புல்லை பாருங்கள், இது ஓட்டின வய, இது புல் ஒரு அடிக்கு இருக்குது சில இடத்துலலாம். இது முழுக்க இந்த காலிஸ் பவர் வீடரில் தான் ஓட்ட போகிறேன். இதை முழுக்க ஓட்டி முடிச்சுட்டு இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ, நான் ஏற்கனவே சொன்னது போல் மிஷின் வந்தவுடனே ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். சும்மா கொஞ்சம் ஓட்டிகிட்டே நம்ம பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லக்கூடாது, சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் இது மொத்தம் 2 ஏக்கருக்கு மேலே இருக்குது. எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு இதை பற்றின ரிவ்யூ போட போகிறேன். ஸோ ஃபார் குட் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குது. இனிஷியலாக கொஞ்சம் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பண்ணுறப்போ நம்மளை போட்டு உடம்பை போட்டு உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டு காலேஜில் சொன்னாங்க, ஃப்ரீயாக பிடிங்க, டைரெக்ஷன் மாத்திரப்போ மட்டும் ரொட்டேட் பண்ணி விடுங்கன்னாங்க. ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. இந்த வாழை சுற்றி இருக்கிற கண்ணெல்லாம் வந்து சுற்றிலும் சித்தாளுங்களை வச்சு பறித்து விட்டுடலாம். அதை ஒட்டி ரொம்பவும் விட முடியாது. நல்லா இருக்குது. இதை முழுக்க நான் தான் ஓட்டினேன். 2 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். இனிஷியலாக நமக்கு பிடிப்படாதனால ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம், இன்னும் கொஞ்சம் வெயில் அடித்து காயணும். அதுக்கப்புறம் உழவு ஓட்டியிருக்கணும். அடுத்து புல் நிறையா இருக்குது. வேறு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ரைட் சைடில் தான் திருப்பணும், அதாவது 2 சைடும் திருப்பலாம். ரைட் சைடில் திருப்புறப்போ கொஞ்சம் அது ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக அதெல்லாம் மறந்துட்டு கண்ணா பண்ணான்னு ரொட்டேட் பண்ணுறப்ப அதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. இப்போ வந்து நல்லாயிருக்கு. இன்னொன்று, கத்தியும் ஓட்ட இப்போ தான் ஷார்ப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட்டு எங்கே தெரியுதுன்னா, அந்த பிளேடு வந்து புல் சிக்கிறது வந்து முன்னை விட ஆரம்பத்தை விட இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ இதை மொத்தத்தையும் கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ இதை ஓட்டி முடித்தோன்னே வரும். நன்றி.